நம்ம சொசைட்டியில் காமனான ஒரு டைலாக் இருக்குது. என்ன தெரியுங்களா? என்னங்க சம்பளம் 10,000 தாங்க, அப்புறம் எப்படிங்க இதில் சேவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வாய்ஸ். ஓகேங்களா? இது உண்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சம்பளம் குறைவாக இருக்கிறது வந்து இங்கே பிரச்சனையே கிடையாது. பணம் எங்கே போகுது என்னன்னு தெரியாமல் இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு பிரச்சனை. 10,000 சேலரியாக இருந்தாலும் கூட சின்ன சின்ன ஹேபிட்ஸை நம்ம ஃபாலோ பண்ணால் போதுங்க, சேவிங்ஸ் பாசிபிள் தான். இன்னைக்கு நான் சொல்ல போகிறது வந்து இந்த 7 சிம்பிள் மெத்தட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்களும் வந்து நல்ல விதமான ஒரு சேவிங்ஸும் உங்கள் கையில் வச்சிருக்க முடியும். அதுக்கு நான் ஷூரிட்டி கொடுப்பேன். ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய வீடியோஸில் ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து ரிலேட்டடாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். பிகாஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். நம்ம எக்ஸாம்க்கெல்லாம் போகும்போது ஒரு 4-5 டைமுக்கு மேலே ஒரு கொஸ்டின் பேப்பரில் ஒரு கொஸ்டின் வந்துருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன்று போடுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி தான். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சொல்ல போகிறதும் வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஃபஸ்ட்டு சேவிங்ஸ், அதுக்கப்புறம் தான் செலவு எல்லாமே. பெரும்பாலும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, வந்த உடனே நம்மளுக்கு இருக்கிற டெபிட் பிரச்சனை, கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்துட்டு அதுக்கப்புறம் மிச்சம் இருந்தால் சேவ் பண்ணலாம், இல்லைன்னா கடன் இல்லாமல் இருக்கிறதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சேஃப்டி மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் சம்பளம் வந்ததையும் செலவு பண்ணாமல் அதிலிருந்து ஒரு அமௌண்ட் எடுத்து ஒரு 500 ஒரு 1000 ஒரு செப்பரேட் அக்கௌண்ட்டு இல்லை பாக்ஸில் வச்சிங்க அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து ஒரு சேவிங்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளும் ஃபியூச்சருக்காக ஏதோ பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு கிரியேட் ஆகும். செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டெய்லி எக்ஸ்பென்சஸை எழுதி வைக்கிற ஒரு ஹேபிட். நமக்கு தெரியாம அதிகமா பணம் போறது எந்த இடமே தெரியாம இருந்தோம் அப்படின்னா அது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பிக் செலவை வந்து இழுத்து விடும். ஐ மீன் அது நம்மளுக்கு தெரியவே தெரியாது அதுக்கு நம்ம செலவு பண்றோமா இல்லையா என்ன ஏதுன்னு. ஆனா மந்த் எண்ட்ல யோசிச்சு பார்க்கலதான் இதுக்கெல்லாம் செலவு பண்ண ஒரு சில கணக்குக்கே வராத செலவுகளும் கூட இருக்கும். சின்ன சின்ன எக்ஸ்பென்சஸ், அதாவது டீ, ஸ்நாக்ஸ், ஆன்லைன் ஆர்டர் போடுறது, ஆட்டோ, இது எல்லாமே சேர்த்து ஒரு மாசத்துக்கு 1000 to 2000 ஆகுங்களா? ஒரு சின்ன நோட்டு இல்லைன்னா மொபைல்லேயே கூட நோட் பண்ண வச்சுக்கலாம். டெய்லி எக்ஸ்பென்சஸை எழுத ஆரம்பிங்க. ஒரு மாசம் கழிச்சு பாருங்க எங்க பணம் லீக் ஆயிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியரா தெரியும். இந்த கிளியர் தெரிஞ்சிட்டாலே போதும், நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து அலர்ட் ஆயிரும். ஒரு விஷயம் வாங்கும்போது ஓகே, இது போன டைம் வந்து அதிகமா செலவு பண்ணியிருந்தோம், இப்போ இதை கம்மி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து வந்துடும். தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50, 30, 20 இது ஒரு ரூல். ஓகேங்களா? நம்மளுக்கு 10,000 சேலரி அப்படின்னு வச்சுக்கலாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்மளுக்கு ஏதாவது தேவைகள் இருக்கு இல்லைங்களா? அதாவது ஏதாவது தேவைகள் நமக்கு ஆனால் அத்தியாவசிய தேவைகள் இருக்கும் இல்லைங்களா? அதுக்கு ஒரு 6,000 ரூபாய் நம்ம வந்து ஒதுக்கிடணும். அதாவது 50%ன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கணக்குக்கு. அதுக்கப்புறம் நம்மளுடைய ஏதாவது நம்மளுடைய ஆசைகளுக்காக ஒரு 2,000, இல்லை அது கடன், அந்த மாதிரி நம்ம என்ன வேணாலும் வச்சுக்கலாம் இதை அதுக்காக. அதுக்கப்புறம் சேவிங்ஸ்க்கு ஒரு 2,000 அப்படின்னு சொல்லிட்டு ஆக மொத்தம் 10,000 வந்துருச்சுங்களா? இதுல இப்போ நம்மளோட நீட் என்ன, அதாவது தேவைகள் என்ன, ரெண்ட்டு, ஃபுட்டு, பஸ்ஸு, இந்த மாதிரி. வாண்ட் அப்படிங்கிறத வந்து ஸ்நாக்ஸ், நம்ம ஏதாவது என்டர்டைன் பண்ணுறோம் அப்படிங்கிற சில விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா? சேவிங்ஸ் அப்படின்னு வரும்போது அது ஃபியூச்சருக்கு. ஈவன் சின்ன அமௌண்ட்டு கூட நீங்கள் கன்ஸ்டண்ட்டாக சேர்த்து ஆரம்பித்தாலே போதுங்க, ஒரு வருஷத்தில் அது மிகப்பெரிய ஒரு அமௌண்ட்டாக உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஆனால் நம்ம வந்து அலட்சியமாக ஏறுறோம். சின்ன அமௌண்ட் தானே, இது என்ன நம்மளுக்கு பெருசாக வந்து நம்மளுக்கு ஒரு பேக்கப் கொடுக்க போகுது அப்படின்னு. அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு சின்ன அமௌண்ட்டு கூட நம்ம யார்கிட்ட இருந்தும் சும்மா வாங்கிடவே முடியாது. அது உண்மைதானுங்க. அதனால சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் வந்து கன்ஸ்டண்ட்டாக செய்ய ஆரம்பிச்சிங்கனாலே போதும். சேவிங்ஸ் வந்து மிகப்பெரிய ஒரு உங்களோட லைஃப்பில் ஒரு பார்ட்டாக அது வந்து கண்டிப்பாக இருக்கும். ஃபோர்த் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அன்னெசரியான சப்ஸ்கிரிப்ஷன்ஸை கேன்சல் பண்ணுறது. மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் வந்து இது யூஸ் பண்ணிக்கிறது இல்லை. இருந்தாலுமே வந்து நாம் ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு மந்த்துக்கு மட்டும் ட்ரையல் பார்க்கறதுக்காக கட்டியிருப்போம். அது ஆட்டோ டெபிட்ல இருக்கும், நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம ஆஃப் பண்ணாமே விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாதம் மாதம் ஆட்டோ டெபிட் நம்ம அக்கௌண்ட்லேருந்து ஆயிருக்கும். நம்ம அதை செக் பண்ணுற ஒரு பர்சன் இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கும் அதில் லாஸ் ஏற்படும். அது மாதிரி ஓடிடி ஏதாவது ஆப் இல்லைன்னா அன்வான்ட் ஏதாவது ரீசார்ஜ் பிளான் இருக்குது இல்லைங்களா? இது எல்லாமே வந்து அதுக்குள்ளே தான் வரும். ஸோ மந்த்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் நம்ம வச்சிருக்கிறோமா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஐ மீன் இந்த மாதிரி ஒரு விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுற ஒரு பர்சனாக இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணாததை வந்து கேன்சல் பண்ணுங்க. மேபி நம்ம வந்து இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா இல்லை இங்கிலீஷ்லாம் நிறைய ஆப்ஸ் இருக்கு, அதுக்கெல்லாம் கூட ஒரு ஆட்டோ டெபிட் வந்து நம்ம போட்டு வச்சிருந்திருப்போம். அதை வந்து கண்டுக்கவே மாட்டோம். அந்த ஆப்ல போய் நம்ம ஒரு நாள் கூட இங்கிலீஷ் கற்றுருக்க மாட்டோம். அன்னைக்கு இன்ஸ்டால் பண்ணனதோட சரி அப்படின்ட்டு தான் இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நோட் பண்ணி அதுல இருந்து ஆட்டோ டெபிட்டை கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா காசும் மிச்சமாகும், நம்மளுக்கும் வந்து ஓகே அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும்.
ஃபிஃப்த் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் என்வலப் மெத்தட். இது வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மெத்தடுங்க. இதை யூஸ் பண்ணிட்டு விடுங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக விடவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான மெத்தட் தாங்க. என்வலப் அப்படிங்கிறத வந்து நம்ம ஏதாவது லெட்டர் எல்லாம் போட்டு கொடுப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த கவர்ஸ் எடுத்து வச்சு தனித்தனியாக அதோட அமௌண்ட்டை மேலே எழுதி போட்டு வச்சுருது. அதாவது ஃபுட்டுக்கு 3000 அப்படின்னு சொல்லிட்டு அது கவருக்குள்ள 3000 போட்டு வச்சுறது. அதுக்கப்புறம் டிராவலுக்கு 1000, பர்சனலாக 1000 அப்படின்னு சொல்லி போட்டு வச்சுட்டு இந்த காசு முடிகிற வரைக்கும் தான் நம்ம செலவு பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து அந்த காசை வந்து அந்த கவர்ல இருந்து காசு முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு செலவு பண்ற காசு இல்லை, அந்த எக்ஸ்பென்சஸை ஸ்டாப் பண்ணிக்கணும். இதுதான் வந்து அதோட ட்ரிக்கு. ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஓவர் ஸ்பெண்டிங் வந்து அவாய்ட் ஆகுது. இது இப்படி ஃபாலோ பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது மிச்சம் இருந்தால் கூட அது ஒரு நமக்கு சேவிங்ஸாக வந்து நெக்ஸ்ட் மந்த்ல நம்ம சேவிங்ஸ் அப்படிங்கிற ஒரு என்வெலப்ல நம்ம வச்சுக்கலாம். அதையும் தாண்டி நம்மளுக்கு வந்து ஒரு புரிதல் வரும். ஓகே, நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம், அது எத்தனை நாளுக்குள்ள செலவு பண்ணுறோம் அப்படின்னு கூட தெரியும். 1000 ரூபாய் போட்டு வைப்போம் மாசம் ஃபுல்லா, ஆனால் 10 நாளுக்குள்ள காலி ஆயிருக்கும் இல்லைங்களா. அப்போ நம்ம அதிகமாக செலவு பண்ணுறங்கிற ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு கான்சென்ட்ரேட் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக அது கிடைக்கும் இல்லைங்களா. அதுக்காக இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட். கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணல இல்லை ட்ரை பண்ணல, நீங்கள் எப்படியாவது சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்பவே ஒர்க் ஆகுங்க. அடுத்தது 6th ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன எமர்ஜென்சி ஃபண்டு நம்ம கிரியேட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனை நம்மளுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்குங்க. அன்எக்ஸ்பெக்டடான எக்ஸ்பென்சஸ் வந்து நம்மளுக்கு எப்போ வருது அப்படின்னாலாம் நம்மளுக்கு தெரியவே தெரியாது. டாக்டரு, ரிப்பேரு, இல்லை ட்ராவலு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம லைஃப்ல வரலாம். அதுக்காக ஒரு மாதம் 200, 300 அப்படின்னு கூட சேமிச்சா போதுங்க. 6 மாதம் கழிச்சு பார்த்தா ஒரு 1500 ரூபாய், சரி 1500 ரூபாய், 2000 ரூபாய் அந்த மாதிரி இருக்கும். இது வந்து எமர்ஜென்சிக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொஞ்சம் பணம் இருக்கும். அது வந்து நம்மளை ரிலாக்ஸா ஃபீல் பண்ண வைக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு மென்டல் பீஸ்ன்னு கூட. 7th ஒன், லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயங்க. மாதம் 10,000 தான் சம்பளம் அப்படின்னு புலம்பிட்டு இருக்கிறதுக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அட்லீஸ்ட் எல்லாரும் ஒரு டிகிரியாவது முடிச்சு வச்சிருக்கிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி அதனால் ஏதாவது ஒரு வேலைகள் பார்த்துட்டு அதுலேருந்து நம்ம ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறதுமே நம்மளுக்குமே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தானுங்க. நம்மளுக்கும் வந்து ஃபேமிலியால் ஒரு சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டு நம்மளுக்கு கிரியேட் ஆகும். ஏதாவது ஃப்ரீலான்சஸ் பண்ணுறதோ, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறதோ, யூடியூப் இல்லை நம்ம ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. அது சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து தானாக எல்லாமே நடக்கும். ஸோ சேவிங்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம கன்ஸ்டன்ட்டாக பண்ணுறதுல இருந்து ஒரு நல்ல ஹேபிட்டாக கிரியேட் ஆகுங்க. நீங்களும் சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்க.